சவுத் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஷிஹான் ஹுசைன் அதுக்கப்புறம் மனோஜ் பாரதிராஜா இவங்களோட 2 பேரோட டெத் வந்து பேக் டு பேக் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பேரோட டெத்தும் வந்துட்டு நான் 2 பேர் டெத்லேருந்து கொஞ்சம் டேக் அவேவாக நான் பார்த்துக்கிறேன். என்ன அப்படின்னா, ஷிஹான் ஹுசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கராத்தே எக்ஸ்பர்ட், அதுக்கப்புறம் வந்து ஆர்ச்சரியோட பிரசிடென்ட். இவர் வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு எப்போவுமே இவர் பேசும்போது ஒரு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஆராவே வந்து பயங்கரமாக இருக்கும். அவரோட இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, பழைய இன்டர்வியூவும் சரி, இல்லை மேகா டிவியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் ஷோ பண்ணியிருப்பாரு, அதிரடி சமையல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஷோஸ் கூட பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் இவருக்கு வந்து ஒரு ரேர் டிசீஸ், அதாவது கேன்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்டான ஒரு கேன்சர் வந்து இவருக்கு வந்துருந்துச்சு. இந்த கேன்சர்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் வந்துட்டு ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸில் பிளேட்லெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு வியாதி. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி ரீப்ரொடியூஸே பண்ண முடியாது அதனால. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வியாதினால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறும். நம்ம காதில் திடீர்னு ப்ளீடிங் அதிகமாகும், அப்புறம் பேச முடியாது, பார்க்க முடியாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதான் வந்து இவர் ஃபேஸ் பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு கேன்சரை வந்து பேட்டில் பண்ணணும் அப்படின்றப்போ நிறைய வில் பவர் வேணும். அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இயல்பு ருட்டீன் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு விஷயம் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றப்போ அதை ஃபைட் பண்ணணும் அப்படின்றப்போ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி வேணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் இதில். நமக்கு நிறைய நல்ல கேன்சர் சர்வைவர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ யுவராஜ் சிங் பார்த்துருப்போம், அவரும் ஒரு கேன்சர் சர்வைவர் தான். ஸோ அவரோட ஸ்டோரிலாம் பார்க்குறப்போ பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இவரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபைட் பண்ண விதம் வந்து, அதாவது பாசிட்டிவிட்டி மூலியமாகவே வந்துட்டு எப்படி நம்மளால் ஒரு மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுட்டா நம்மளால் மேக்ஸிமம் நம்ம தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான். ஸோ இவரோட ஃபேஸ்புக் வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1 மந்த்தாக. இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தார், போஸ்ட் போட ஆரம்பித்தார். நான் வந்து இன்றைக்கி அட்மிட் ஆகிட்டேன், டாக்டர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது பார்க்குறப்போ நமக்கு வந்து என்னென்னா, இந்த மனுஷன் எப்படியா போயிடுச்சுன்னு பாப்பா, ஒரு பாசிட்டிவாக இருக்கார், கண்டிப்பாக ஒரு நல்ல மனுஷனுக்கு நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே சிவியராக போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திடீர்னு போஸ்ட் போடுறாரு. உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை எல்லாருமே வந்து தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள், ஆர்ச்சரி விட்டுறாதீங்க, இந்த கலையை வந்து நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. அது பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது வந்து ரீச் அவுட் பண்ணாங்க பீப்புள் கிட்ட. அதுக்கப்புறம் அண்ணாமலையே வந்து வீடியோ காலில் வந்து பேசி அப்புறம் ஒரு பண உதவிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் கூட பார்த்திங்கன்னா நிறைய பண உதவிகள்லாம் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஆர்ச்சரிக்கும் சரி, இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு போஸ்ட் பார்த்தேன். நான் எல்லாமே ஐம் பேட்லிங், ஒரு பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், ஒரு 4 நாள் ஐசியூவில் இருக்கணும், ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து எல்லாமே நான் வந்து என்னோடய ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் ஒப்படைச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்னோடய உடம்பு வந்து நான் சப்போஸ் செத்துட்டேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துக்கணும், என்னோடய ஆர்கன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் நான் பிரியாணி சாப்பிட்டேன், ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து வேக்சினேஷனே இல்லாமல் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டார் நியூஸ் வருது. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் நம்ம தொடர்ந்து டெய்லி பார்த்தே இருக்கோம், அவரோட லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம டெய்லி தொடர்ந்து பார்த்தே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டார் அப்படின்றப்போ அவர் ஒரு ஷாக்காகவே இல்லை. ஷாக்கை தாண்டி என்னென்னா, சரி ஓகே நேற்று வரைக்கும் இருந்தார், இப்போ ஏதோ போயிடுவார், திருப்பி வருவார் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுத்துட்டு. அண்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம்னா, நான் செத்துட்டேன், அதுக்கப்புறம் யாரும் அழாதீங்க, என்னை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், நான் டெத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறேன், நான் ஆசைப்பட்டது எல்லாமே பண்ணிட்டேன், ஸோ டெத்தை வந்து நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ செத்தா இது மாதிரி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறது, நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம நெக்ஸ்ட்டு தலைமுறைக்கு இது பண்ணணும் சொல்லிட்டு அந்த ஒரு டெத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ண ஒரு பர்சன் தான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி மென்டாலிட்டி நிறைய பீப்புளுக்கு இருந்துச்சுன்னா சூசைட் அதெல்லாம் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து லைஃப் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்து வாழுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது ஒரு பெரிய டேக்அவே. அண்ட் இன்னொன்று, அடுத்து மனோஜ் பாரதிராஜாவோட மறைவு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சடனாக ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவருக்கு வந்து தொடர்ந்து நிறைய ஒரு 8 வருஷம் கிட்ட பார்த்திங்கன்னா பயங்கர டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. அண்ட் தம்பி ராமையா கூட பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நியூஸில் சொல்லியிருந்தார் என்னென்னா, இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பாரத்தை வந்து போடுறாங்க, அதாவது பெரிய டேரக்டரோட பையன், நீ என்னப்பா உங்கள் அப்பா மாதிரி ஆகலையா, இல்லை நீ என்னப்பா உனக்கு நீ ஏன் நடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாரத்தை வந்து போடுறாங்க. ஸோ யாருக்கு என்ன நடக்கணும், யாருக்கு என்ன கிடைக்கணுன்றது வந்து கடவுளோட விதி தான். பட் ஆனால் அதுக்கு மேலே ட்ரை பண்ணும்போது ஓகே சிலது அமையும் சிலது அமையாது. ஸோ அவருக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஒரு நெப்போட்டிசம் அப்படின்றது நம்ம இங்கே வந்து ஒரு நெப்போட்டிசம் வந்து தப்பு, அதாவது இவங்க மூலயமா இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பட் நெப்போட்டிசம்லேயும் வந்து ஒரு அதர் சைடு தான் நம்ம இதில் பார்க்குறோம். நெப்போட்டிசம் இருந்தும்
ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து அந்த பர்சனுக்கு கொடுக்கும். ஒரு பெரிய லெஜெண்டோட பையன், அவருக்கு வந்து ஒரு டைரக்ஷன் நான் பண்ண போகிறேன்னு சொன்னபோது பாரதிராஜா சொன்னார், இல்லை நீ நடி, நான் உன்னை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரை க்ரூம் பண்ணி அதுக்கப்புறமா அவர் நடித்த சில படங்கள் சரியாக போகாமல் அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காம ஒரு பெரிய ஒரு டேரக்டரோட பையன் என்னப்பா நீ எதுவுமே பண்ணலையான்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ டிப்ரெஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுவும் ஒரு பெரிய ரூட் காஸ் தான் அவரோட டெத்துக்கு. ஸோ அதனால் வந்து இந்த 2 டெத்துமே வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பாஸ்ட் 2 டேஸ் பார்க்குறப்போ. ஸோ 2 பேர்லேருந்து நம்ம டேக்காகவே எடுத்துக்கிறது என்னென்னா, ஹுசைன் சாரோட டெத்தில் வந்துட்டு ஒரு லைஃப்பை வந்து ஃபுல்லாக நீங்கள் பாசிட்டிவாக வாழ்ந்துட்டு நீங்கள் சாகும் போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே மாதிரி மனோஜ் பாரதிராஜ் சாரோட டெத்தில் லைஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ் ஆகாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன வருமோ யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதான் பண்ண போகிறேன் தெளிவாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வாழறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மறைந்த 2 பேருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி.